அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நான் நிகமிலிருந்து அஜ்மல் சார். நான் ஒரு தொழில் வழிகாட்டி ஆசிரியராக செயற்படுகிறேன். டிவேக்குடைய ரெஜிஸ்டர்ட் கரியர் கைடன்ஸ் ப்ராக்டிஷியன். இம்முறை ஜிசிஓஎல் எழுதிவிட்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு சுப செய்தி. பாஸாகிய மாணவர்கள் அல்லது பாஸாக தவறியவர்கள், போர்டரில் ஃபெயிலாகியவர்கள், ஒட்டுமொத்தமாக 9 பாடமும் ஃபெயில் ஆகியவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஏன் நான் இதனை இவ்வாறு சொல்கின்றேன் என்றால், பாஸ் பண்ணியவர்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள் அல்லது பாஸ் பண்ண தவறியவர்கள் அல்லது போர்டரில் இருந்தவர்கள், இவர்கள் அனைவருக்கும் மிக அருமையான எதிர்காலம் இருக்கின்றது என்ற சுப செய்தியை கூறிக்கொண்டு என்னுடைய விடயத்துக்குள் நுழைகின்றேன். அதுதான் இம்முறை ஓஎல் எழுதிய பின்னர் உங்களுடைய பரீட்சையின் பெறுபேறானது 6 பாடம் பாஸ் 3C இருந்தால் பொதுவாக ஏலெவலுக்கு அரசாங்க பாடசாலைகளில் இலவசமாக ஏலெவலுக்கு நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது சாதாரணமாக 2 வருடம் ஏலெவலை முடித்துவிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு சென்று உங்களுடைய எதிர்காலத்தை தொடர முடியும். ஒரு வழிமுறை. இரண்டாவது வழிமுறை, பாஸ் ஆகியவர்களுக்கும் ஏலெவலை ஒரு வருடத்தில் செய்வதற்கான புதிய ஃபாஸ்ட் ட்ராக் என்ற அடிப்படையில் புதிய வழிமுறை இப்பொழுது இருக்கின்றது. எனவே நீங்கள் ப்ரைவேட்டாக இந்த வேலையை நீங்கள் செய்யலாம். அதோடு நீங்கள் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஒன்றையும் ஃபாலோ பண்ணலாம். அதே நேரம் ஃபாஸ்ட் ட்ராக்காக விரும்புபவர்கள் தேவையாக இருந்தால் தொழில் ஒன்றையும் மேற்கொண்டு ஏலெவலையும் செய்யக்கூடிய வழிமுறையும் காணப்படுகிறது. இது பாஸ் பண்ணியவர்களுக்கான வழிமுறை. அதே நேரம் பாஸ் பண்ணியவர்கள் இன்னும் ஒரு வழியை செய்யலாம். ஏலெவலை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டி ஒன்றின் ஊடாக அல்லது இலங்கையிலோ வெளிநாட்டிலேயோ தன்னுடைய கல்வியை தொடர முடியும். இவை ஃபெயில் ஆனவர்களுக்கும் பொருந்தும். நிறைய பேருக்கு தெரியாது, ஓஎல்லில் ஃபெயில் ஆனவர்கள் ஏலெவல் செய்ய முடியும். அரசாங்க பாடசாலைகள் அல்ல, ப்ரைவேட்டில் நீங்கள் ஒரு வருடத்திலும் கூட ஃபெயில் ஆனவர்கள் ஒரு வருடத்திலும் கூட நீங்கள் அட்வான்ஸ் லெவலை செய்யலாம். தேவையாக இருந்தால், நீங்கள் ஏலெவல் ஆசை கொள்பவர்களாக இருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்யலாம். ஏலெவல் செய்யாமல் நீங்கள் ஃபவுண்டேஷன் மற்றும் டிப்ளோமா என்ற அடிப்படையில் இலங்கையிலும் வெளிநாட்டில் விசேடமாக மலேசியா, துபாய் போன்ற நாடுகளிலும் நீங்கள் உங்களுடைய கல்வியை தொடர முடியும். ஃபெயில் ஆகியவர்களும் பாஸ் பண்ணியவர்களும். இவ்வாறு தொடர்ந்ததன் பின்னர் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வீசாவுக்கு கூட எதிர்காலத்தில் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஃபெயில் ஆகியவர்களும் கவலை வேண்டாம். அடுத்த விடயம்தான், நீங்கள் இன்னொரு விடயத்தை நீங்கள் செய்யலாம். அட்வான்ஸ் லெவலில் உத்தரவாத கல்வி, அதே நேரம் 13 இயர்ஸ் எஜுகேஷன் என்று அதனை நாங்கள் சொல்வோம். டெக்னிக்கல் வொகேஷனல் எஜுகேஷன் என்று அந்த நிலைமை காணப்படுகிறது. 6 மாதங்கள் இதற்கேயான அரசாங்க பாடசாலைகளில் சில பாடசாலைகளில் இப்பொழுது அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் 6 மாதம் அந்த கல்வியை தொடர்ந்ததன் பின்னர் உங்களை நேரடியாக தொழிலுக்கு ஈடுபடுத்துவார்கள். NVQ லெவலில் சில விடயங்களில் ஈடுபடுத்தி கொண்டு அவ்வாறு தொழில்நுட்ப பகுதியில் அந்த கல்வியை தொடர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது உயர்தரம் பாஸ் ஆகினாலும் ஃபெயில் ஆகினவர்களுக்கும் இதுவும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அது மிக பிரயோஜனமானது, வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விதத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கல்வி திட்டங்கள் அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பல பாடசாலைகள் இப்பொழுது உயர்தரத்திற்கு பதிலாக 13 வருட உத்தரவாத கல்வியும் அரசாங்க பாடசாலைகளிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு முறை ஒன்று இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இது பாஸ் ஆகியவர்கள் ஃபெயில் ஆகியவர்கள், இது நான் பொதுப்படையாகத்தான் சொல்கின்றேன். இது யாருக்கும் செய்யக்கூடியது தான். ஒன் த ஜாப் ட்ரைனிங், அதாவது OJT என்று சொல்லி மெத்தடாலஜி ஒன்று இருக்கிறது. நீங்கள் தொழிலொன்றை செய்து கொண்டு நீங்கள் தொழில்நுட்ப கல்வியை தொடர விரும்புபவர்கள் இதில் இணையலாம். உங்களுக்கு தொழில்நுட்ப கல்லூரி அல்லது அரசாங்கத்தினுடைய அதிகமான தொழில்நுட்ப இடங்கள் இருக்கின்றன. இவற்றினூடாக நீங்கள் தொழில்நுட்ப கல்வியை கற்று NVQ லெவலை நீங்கள் பெற்றுக்கொண்டு மீண்டும் யூனிவர்சிட்டிக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இது OEL செய்யாதவர்கள் கூட, உதாரணமாக 10ஆம் ஆண்டில் நீங்கள் 8ஆம் ஆண்டிலோ 9ஆம் ஆண்டிலோ பாடசாலை விட்டு விலகியவர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் உங்களுடைய 16 வயது பூர்த்தியானதன் பின்னர் நீங்கள் தொழில்நுட்ப ரீதியான ஏதாவது ஒரு கோர்ஸில் நீங்கள் இணைந்து நீங்கள் NVQ லெவல் 5 எடுத்தால்
உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்குள், அதாவது யூனிவோடெக் என்ற யூனிவர்சிட்டிக்கு லெவல் படித்துவிட்டு செல்லுபவர்களும் அங்கு செல்லலாம். NVQ லெவலின் ஊடாகவும் அவர்கள் அங்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மீண்டும் அதாவது பாஸ் பண்ண தவறியவர்கள், ஓஎல் செய்ய தவறியவர்களுக்கு கூட அந்த யூனிவர்சிட்டிக்குள் சென்று அவர்களுடைய அதாவது NVQ லெவலை முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு சந்தர்ப்பமும் இலங்கைக்குள் காணப்படுகிறது. நீங்கள் அதாவது தொழிலொன்றை செய்து கொண்டே கோர்ஸை ஃபாலோ பண்ணவும் முடியும். அவ்வாறு செய்ய விரும்புபவர்கள் நைட்டாவில் நீங்கள் பதிவு செய்து அதனூடாக நீங்கள் நேரடியாகவே ட்ரெயினிங்க்கு செல்வீர்கள். வாரத்தில் ஒரு நாளோ அல்லது வாரத்தில் 2 நாளோ நீங்கள் ட்ரெயினிங்கும், அதாவது கல்வியையும் தொடர முடியும், நீங்களுடைய தொழிலையும் செய்ய முடியும். எனவே இவ்வாறான அழகிய வழிமுறையும் காணப்படுகிறது. எனவே யாரும் இந்த ரிசல்ட்டை வைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக NVQ, இன்று இலங்கையிலே NVQ, எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய NVQ ஆனது சில நாடுகள், நியூசிலாந்து போன்ற ஒரு சில நாடுகளில் வரவேற்கக்கூடியதாகவும் காணப்படுகிறது. காரணம், அந்த நாட்டுக்கு பொருத்தமான முறையில் இந்த NVQ அமைந்திருப்பது எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்குது. TVAC-இல் நீங்கள் வெப்சைட்டில் சென்று இந்த தகவல்களை தேவையாக இருந்தால் பார்த்து கொள்ள முடியும். அதாவது பொதுவாக NVQ 1, 2, 3, 4 முடித்துவிட்டால் நீங்கள் சர்டிஃபிகேட் லெவலுக்கு வருவீர்கள். நீங்கள் NVQ லெவல் 5 எந்த ஒரு துறையிலும், தொழில்நுட்ப துறையில் எந்த ஒரு துறையிலும் நீங்கள் டிப்ளோமாவுக்கு வருவீர்கள். நீங்கள் NVQ லெவல் 5 எடுத்தால், நீங்கள் NVQ லெவல் 6 எடுத்தால் நீங்கள் ஹையர் டிப்ளோமா என்ற HND என்ற ஸ்தானத்துக்கு வருவீர்கள். நீங்கள் NVQ லெவல் 7 முடித்தால் நீங்கள் டிகிரி பட்டதாரிக்கு சமன். எனவே இதனை விட மேலதிக விவரங்கள் உங்களுக்கு இது தொடர்பாக தேவையாக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 3838 577. நன்றி, வசலாம்.